ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளி ஊற்றாமல் சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம், சீரகம், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக வந்து 2 வெள்ளைப்பூண்டை வந்து தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தென் 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பொடியோட வாசனை போனவுடனே நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கரில் மாற்றி 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஸோ குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா மணக்கிற சூப்பராக சாம்பார் ரெடியாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து